ஜூலி, ஜூலி, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ இங்கே இருக்க? ஆமாங்க. என்ன? இப்ப வந்து பால்கனில என்ன பண்ணிட்டு இருக்க ஜூலி? எங்க மனசுக்கே சரியில்லைங்க, அதான் கொஞ்ச நேரம் இங்க வந்து நிக்கலான்னு வந்தேன். ஏமா, இன்னும் பேரனுங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாங்க, இப்ப எனக்கு அதை விட்டா வேற என்ன கவலைங்க இருக்க போகுது? எல்லாம் இந்த அசோக் பையனை பத்தின கவலை தாங்க. அந்த பையன் ஏங்க நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். அதெல்லாம் கேட்பாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன்ல. என்னங்க சொன்னா அதுக்கு? அவன் நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லல, அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நின்னான். அவனுக்கு கொஞ்சம் உன் மேலேயும் என் மேலேயும் அக்கறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சொன்னதை கேட்பாமா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. சரிங்க, பாப்போம். என்னங்க, எனக்கு என்னமோ இவனுங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்காம இதெல்லாம் பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குமோன்னு தோணுதுங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமானதே ஜாதக பொருத்தம் தான். அதை போய் நம்ம பார்க்காம இருந்துட்டோமேங்க. அதான் நம்ம மனசுக்கு பிடிச்சி போச்சு இல்லம்மா, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு? இல்லைங்க, மன பொருத்தம் இருந்தாலும் ஜாதக பொருத்தமும் கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அவங்க 4 பேரோட ஜாதகத்தை பார்த்த பிறந்தான் எதுனாலும் முடிவு பண்ணியிருக்கணும். ஆனா அதுக்கு முன்னே எல்லாத்தையும் முடிவு பண்ணது தப்புங்க. சரிம்மா, இனி என்னதான் பண்றது? உடனே அந்த பொண்ணுங்களோட ஜாதகத்தை வாங்கி நம்ம பேரனுங்க ஜாதகத்து கூட பொருந்துதான்னு பார்க்கணுங்க. சரிம்மா, அப்ப நீ சொல்ற மாதிரியே பாத்துரலாம். அப்ப அவங்க மருமக கிட்ட சொல்லி அந்த பொண்ணு அஞ்சலியோட ஜாதகத்தை வாங்கிட்டு வர சொல்லுங்க. நம்ம பேரன் அசோக் ஜாதகத்து கூட பொருந்துதான்னு பார்க்கலாம். பொருத்தம் இருந்தா அதுக்கப்புறம் நம்ம பேரங்கிட்ட பேசலாங்க இத பத்தி. சரிம்மா, நான் கேட்டு வாங்கி தரேன். அப்ப அகிலுக்கு பார்க்க வேணாமாமா? இல்லங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அசோக்குக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அகிலுக்கு பார்க்கலாம். நிஷா கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லுவோம். ஒருவேளை அந்த அஞ்சலி பொண்ணோட ஜாதகம் அசோக் ஜாதகத்து கூட பொருந்தலைன்னா திவ்யா ஜாதகத்தை பார்க்கலாம். என்னம்மா சொல்ற நீ? திவ்யாக்கும் அகிலுக்கும் தானே கல்யாணம் பண்ண போறோம், அப்புறம் எதுக்கு திவ்யா ஜாதகத்தை அசோக் ஜாதகத்தை கூட பார்க்கணும்னு சொல்ற? ஒருவேளை அந்த பொண்ணு அஞ்சலியோட ஜாதகம் அசோக் கூட பொருந்தலைன்னா என்னங்க பண்றது? அதான் எதுக்கும் திவ்யா ஜாதகத்தையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கலாம். அது எப்படிமா சரி வரும்? எல்லாம் சரியா தாங்க வரும். இப்போதைக்கு மூத்த பேரன் அசோக்குக்கு கல்யாணம் பண்றது தானே முக்கியம். ஆமாமா. அப்ப அவனுக்கு அந்த 2 பொண்ணுங்களோட ஜாதகத்துல எது நல்ல பொருத்தமா இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாங்க. சரிம்மா, நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் தோணுது. அப்படியே பண்ணலாம். சரிங்க, சீக்கிரமா ஜாதகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. இந்த நாள் என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். அதாவது என் தேவதையை பார்த்த நாள். அவளை பார்த்த செகண்டே என் மனசை அவகிட்ட பறி கொடுத்துட்டேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது அவ கூட மட்டும்தான். உன்னை அடுத்து எப்போ பார்ப்பேன்னு இருக்கு. சீக்கிரமா அவளை பார்த்து அவள் காண்டாக்ட் நம்பரை வாங்கணும். அகில், ஐயோ அம்மா, இந்த டைரியை பாத்திரக்கூடாது அம்மா. என்னம்மா? டேய், என்ன பார்த்ததும் என்னத்தடா கபோர்ட்ல வச்சு பூட்டுற? ஐயோ, பார்த்துட்டாங்களோ? சொல்லுடா, என்னத்த மறைக்கிற? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, ட்ரெஸ்ஸை தாம்மா வச்சேன். ஓ, ட்ரெஸ்ஸா? அதையே நான் வந்ததும் அவசர அவசரமா எடுத்து வைக்கிற? இல்லம்மா, நீ வந்ததே நான் கவனிக்கலையே. நான் சும்மா கேஷுவலா தான் எடுத்து வச்சேன். நீ அந்த டைம்க்கு வந்தா நான் என்ன பண்றது? ஓஹோ, சரிடா, இந்தா காஃபி குடி. கொடுமா. ஷப்பாடா, தப்பிச்சோம். மாட்டி இருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும்? டங்கு வர அந்து போயிருக்கும். இவன் ஏதோ சரியில்லையே. நம்ம பார்க்கும்போது ஏதோ புக்கை தானே எடுத்து கபோர்ட்ல வச்ச மாதிரி இருந்து இப்ப ட்ரெஸ்ஸை வச்சேன்னு சொல்றான். இரு என்கிட்டயா போய் சொல்ற? நீ கம்பெனிக்கு போன அப்புறம் கபோர்டை திறந்து உள்ள என்னத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு பாக்குறேன். ஏய் ஸ்வீட்டி, நீ இப்ப எங்க இருக்க? இத்தனை நாளா என் கண்ணில் படாம இந்த ஏரியாலேயே சுத்திட்டு வந்திருக்க இல்ல? இனிமே உன்னை பாக்குற அன்னைக்கு உன்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிடுறேன் பாரு. என்னடி, மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? நாலு போயிட்டே இருக்கு, இப்படி ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. ஆமாங்க, நானும் அவங்க சொல்ற பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு தகவலும் வந்த மாதிரி இல்ல. ஏண்டி, அதான் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் பதில் சொல்ல இவ்வளவு நாள் எடுக்கிறாங்க? ஆமாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நிஷா சொன்னா.
ரொம்ப பெரிய இடம்லாங்க, அதான் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிட மாட்டாங்கல்ல, பொறுமையா பேசலாம்னு நினைப்பாங்களா இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். நம்மளாம் அவசரப்பட வேணாம், எதையும் பொறுமையா பண்றது தான் நல்லது. அது என்னமோ சரிதான், ஆனா இந்த கலதையை சீக்கிரமா வெளியே அனுப்பலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. அதாண்டி, சுத்தி வளைச்சு நீ எங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உனக்கு என் பொண்ணை ஏதாவது குறை சொல்லணும் அதானே? ஆமா, உங்க பொண்ணை குறை சொல்லணும்னு எனக்கு வேண்டுதல் பாருங்க. பேசாம போறீங்களா? அடச்சி, உங்ககிட்ட எல்லாம் வாய் கொடுக்க முடியுமாடி? என்ன என்ன எங்க சத்தம்? நிஷா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். என்ன ராதாக்கா காமெடி பண்றீங்க? உங்க சவுண்டு தான் எங்க வீட்டு வாசல் வரைக்கும் கேக்குது. இப்படி சண்டை போடலன்னு பொய் சொல்றீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. சரி சரி விடு நிஷா, வீடா இருந்தா சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே. வீடா இருந்தா சண்டை வரதான், ஆனா உங்க வீட்டுல 24 மணி நேரமும் சண்டை தானே நடக்கும். அப்படி கேளு மணி. என்ன நீங்களும் அவளுக்கு ஜால்ராவா? சரி சரி, மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்காதீங்க. சரி, நீ என்ன அசிங்கப்படுத்தினதெல்லாம் போதும், இப்ப வந்த விஷயத்த சொல்லு. இதுல உட்காருமா நிஷா. சரிண்ணே. அப்புறம் நிஷா, மாப்பிள்ளை வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? ஆமாக்கா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நம்ம திவ்யாவோட ஜாதகத்தை கேட்டு விட்டுருக்காங்க. என்ன ஜாதகமா? இப்ப எதுக்கு ஜாதகம் கேக்குறாங்க? அதான் ஏற்கனவே எல்லாருக்கும் பிடிச்சு போச்சுன்னு சொன்னாங்களே, இனி எதுக்கு ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு? ஆமாக்கா, முதல்ல அவங்களாம் அதை பத்தி பேசல, இப்ப திடீர்னு ஜாதகம் கேக்குறாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன நிஷா இது நியாயம்? ஜாதகம்லாம் பார்க்கணும்னா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் பொறுமையா திவ்யா கிட்ட இதை பத்தி பேசியிருப்போம்ல. இப்ப பாரு, மாப்பிள்ளை யாருன்னு அவகிட்ட சொல்லியாச்சு, அவளும் அவன் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கா. இனி திடீர்னு ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இது நடக்காதுன்னு சொன்னா அவன் மனசு என்ன கஷ்டப்படும்? என்னக்கா, திவ்யா கஷ்டப்படுவானா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? ஐயோ, உளறி தொலைச்சிட்டமா? அப்படியெல்லாம் இல்ல நிஷா, அவளுக்காகலாம் பார்க்கல. நாங்களும் எல்லாரும் அவர் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். திடீர்னு அது நடக்காதுன்னு தெரிஞ்சா எங்களுக்கும் ஏமாற்றமா தானே இருக்கும். அதானே பார்த்தேன். நீங்களாவது திவ்யாவை பத்தி யோசிக்கிறதாவது. என்ன நிஷா? ஒன்னும் இல்லக்கா. ஏமா நிஷா, கண்டிப்பா இந்த ஜாதகம்லாம் பார்த்தே ஆகணுமா இப்போ? ஆமாண்ணே, எங்க அத்தை தான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட ஜாதகம் வேணும், வாங்கிட்டு வரியா நிஷான்னு கேட்டாங்க. அதான் நானும் உடனே கிளம்பி வந்துட்டேனே. சரி ராதா, அவங்க இவ்வளோக்கு கேட்குறாங்கல்ல, நம்ம ஜாதகத்தை கொடுப்போம். அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும் பொருத்தம்லாம் எப்படி இருக்குன்னு. ஒரு விதத்தில் அவங்க சொல்றத நியாயம்தான். ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம பொண்ணுக்கும் நல்லது தாண்டி. சரிங்க, எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாதகத்தை கொடுத்து விடுவோம். எப்படியும் பொருத்தம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிஷா, நீ கொஞ்சம் இரு, நான் உள்ள போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். சரிக்கா. இந்தா, இதை கொடுத்துட்டு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்ல சொல்லு. சரிக்கா, அப்ப நான் வரட்டுமா? சரிம்மா. என்ன கடவுளே இது, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்படி ஜாதகத்தெல்லாம் கேட்டு என் பொண்ணு கல்யாணத்தையே நடக்க விடாம பண்ணிடுவாங்க போலயே. எப்படியாவது 2 பேர் ஜாதகத்துக்கும் நல்ல பொருத்தம் இருக்கணும் கடவுளே. என் பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். எல்லாம் உன் கையில தான்ப்பா இருக்கு, நீதான் நல்ல வழியை காட்டணும். இதோ இப்பதான் வீட்ல இருந்து கிளம்புறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன். ஓகே ஓகே. வாவ், பொக்கே எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. சரியான கடைக்கு தான் வந்திருக்கும் போல. இது செமையா இருக்குல்ல. கடைக்காரர் எங்க போனாரு? இவரா தான் இருக்கும். அண்ணா. என்னம்மா, என்ன வேணும்? என்ன நாத்தம் நாறுது? ஒரு பொண்ணு முன்னாடி எப்படி வந்து தம்ம நீட்டிட்டு நிக்கிறான் பாரு, மங்குஸ் மண்டை. என்னம்மா வேணும் உனக்கு? அண்ணா, இவ்வளோ அழகான பூ கடையில் நின்று இப்படி தம் அடிச்சிட்டு இருக்கீங்களேண்ணா. இதை பார்க்குற எங்களுக்கு எப்படின்னா பூ வாங்குறதுக்கு தோணும்? ஹலோ, தம் அடிக்கிறதா அடிக்காததோ ஏன் இஷ்டம். வந்தம்மா பூவை வாங்கினம்மா போனமான்னு இரு. நீ உன்னை எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். நீ வந்த வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. சி, ஊரில் வர கடையே இல்லைன்னு இவன் கடையில் வந்து பொக்கே வாங்க வந்தேன் பாரு. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். சீக்கிரம் ஒரு பொக்கே எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இந்த பொக்கே ரேட் என்ன சீக்கிரமா சொல்லுங்க. கொடுங்க, பார்த்து சொல்றேன். இது 700 ரூபா. என்ன 700 ரூபாயா? இத்திலோண்டு பொக்கே 700 ரூபாயா? ஆமா, 700 ரூபாய் தான். இது என்னங்க அநியாயமா இல்ல? இந்த பொக்கே வேணா 200 ரூபாய்க்கு காணும். இப்படி அநியாயமா 700 ரூபான்னு சொல்றீங்களே. ஏம்மா, உனக்கு வேணும்னா எடு, இல்லைன்னா வச்சுட்டு போயிட்டே இரு. ரம்யா வேற கண்டிப்பா பொக்கே வேணும்னு சொன்னான். இவன் கடையை விட்டா வேற கடையும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? சரி, ஒரு 400 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? என்ன 400? 400 ரூபாய்க்கெல்லாம் கட்டாது.
ஒரு 600 வேணா கொடுத்துட்டு எடு. இவன் கடைக்கு ஏண்டா வந்தோன்னு இருக்கும். இதுல 700 கொடுத்து இந்த பொக்கையை வாங்கணுமாக்கும். சரி, இன்னொரு 100 குறைப்பீங்களா? முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது. நீங்க பொக்கையை வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டா காலங்காத்தாலேயே உயிரை வாங்குறதுக்கு. நமக்கே ஒரு பொக்கையில 100 தான் கிடைக்கும், அதுலயும் 200 குறை 300 குறைன்னு வந்துடுறது. இப்படி போனா நான் கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். கடைசியா கேக்குறேன், 500 கொடுப்பீங்களா? ஏமா முடியாதுன்னு சொல்லிட்டோம்லம்மா, போமா. சும்மா நின்று என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு என் வியாபாரத்தை கெடுக்காத. சரி, அப்ப 500 பொக்கை இருந்தா கொடுங்க. இரு தரேன். இந்தம்மா, இதான் 500. சரி, இதை எடுத்துக்கிறேன். ஒரு 400 கொடுங்க. குடுமாத, நீ பொக்கையே எடுக்க வேணாம், இடத்த காலி பண்ணு. என்னன்னா இப்படி பண்றீங்க? ஒரு 50 கூட குறைக்க மாட்டீங்களா? நீ 50 குறைக்க சொன்ன, 100 குறைக்க சொன்ன. இப்படியெல்லாம் அநியாயம் ரேட்டு வச்சா யாரு தான் உங்க கடையில வாங்குவாங்க? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு, நான் என் பொக்கையெல்லாம் வித்துக்கிறேன், நீ போ. சரி, அப்போ ஒரு 450. இந்தா கொண்டு போ, 450 கொடு. ம், சரி, ரொம்ப சந்தோஷம். காலங்காத்தால எனக்குன்னே வந்து சேர்ந்துருக்கு. அதான் வாங்கினதுக்கு காசு கொடுத்தாச்சுல்ல, இப்போ எதுக்கு என்ன தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ தான் தேவையில்லாம காலையிலே என்ன வந்து டென்ஷன் பண்ண. ஆமா, இவர் பெரிய நல்லவர் வல்லவர், இவரை டென்ஷன் பண்றதுதான் எங்க வேலை பாருங்க. அடச்சி போயா. ஏய், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? அந்த 50 கொடுத்துட்டு போமா. அதெல்லாம் தர முடியாது, என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, போய்யா. ஏய், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? 50 குறைச்சு கொடுத்தப்புறமா என்னையே திட்டிட்டு போறல்ல. இனி ஒரு நாள் என் கடைக்கு வராமலா போயிடுவ, அன்னைக்கு இருக்குடி. அடச்சி போயா, இனிமே உன் கடை பக்கம் வந்தா பாரு. ஏய், உனக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியாது? இவ்வளோ அழகான ஃப்ளவர் ஷாப்ல நின்று தம் அடிச்சிட்டு நிற்கிறியே, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? போடா வெண்ண. ஐயோ, நீங்களா? ஆமா, நானே தான்.